வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. இன்று நீங்கள் கேட்பது ராஷீலின் ஒரு உத்தரவு. எனது அப்பாவின் முதல் விமான பயணத்தை எப்படி உறுதி செய்தது? பாட்டியின் அந்த கண்டிப்பான முடிவு எமது நீண்ட பயணத்தை எப்படி நேர்மறையாக மாற்றியது? ஸ்வப்னில் துடைத்த அப்பாவின் கண்ணீர் துளிகள் மற்றும் அன்னிமார்களின் அந்த கேலி கிண்டல்கள் என்னை எப்படி வெட்கத்தில் ஆழ்த்தியது என்பது பற்றி. நீண்ட பயணம் மற்றும் பாட்டியின் உத்தரவு. கட்டாய பயணம். திருமணத்திற்கு இன்னும் 11 நாட்களே இருந்தன. ஆனால் ஸ்வப்னில் நாமும் அப்பாவும் காரில் ஜலந்தர் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஏனெனில் பரகண்ணா திரும்பும் வழியில் பாரத தரிசனம் செய்து கொண்டே வருவார். அப்பாவின் சம்மதம். அப்பா தனது உடல்நிலையை காரணம் காட்டி வர மறுத்தார். ஆனால் ராஷீல் வருத்தப்படுவார் என்ற பேச்சை கேட்டதும் ஸ்வப்னில் உடனே அவருக்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டார். தனிமைக்கு தடை. நானும் ஸ்வப்னிலும் மட்டும் தனியாக இருப்போம் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் காரை வசந்தா ஓட்ட வேண்டியிருந்தது. ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே கூறினார், இது எனது முடிவல்ல, பாட்டியின் முடிவு. திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் போது மணமக்கள் தனியாகச் சந்திப்பதை அவர் விரும்பவில்லை. அப்பாவும் இதை ஒரு அனுபவம் வாய்ந்த முடிவு என்று கூறினார். நேர்மறையான முயற்சி மற்றும் சுவாரஸ்யமான அறிவு. சஞ்சலமான மனம். காரில் எனது மனம் சஞ்சலமாக இருந்தது. எனது எண்ணங்கள் பிடிபட்டுவிடும் என்ற பயத்தில் ராஷீலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று ஒரு சின்ன பொய் சொன்னேன். மூளைக்கான பயிற்சி. ஸ்வப்னில் எனது மடியில் லேப்டாப்பை வைத்து இவ்வாறு கூறினார், இந்த நேரத்தை நாம் ஏதேனும் நேர்மறையாக பயன்படுத்துவோம். அவர் எனக்கு சுடோகு முதல் நியூரோனேஷன் மற்றும் குயிண்டம் போன்ற மூளைக்கு வேலை கொடுக்கும் விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தார். நெருக்கத்தின் இனிமை. லேப்டாப்பை பிடிக்கும் சாக்கில் ஸ்வப்னில் எனக்கு மிக அருகில் வந்தார். ஒவ்வொரு கணமும் அவரது ஸ்பரிசத்தை என்னால் உணர முடிந்தது. வசந்தா உடன் வந்தது நல்லதுதான் என்று எனக்கு தோன்றியது. இல்லையென்றால் இந்த அறிவும் நெருக்கமும் எங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம். ஸ்வப்னில் சத்தான தின்பண்டங்களை எடுத்து கொடுத்து திருமணத்திற்காக நாம் முழு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஜலந்தரின் அன்பும் அன்னிமார்களின் கேலியும். உணர்ச்சிகரமான தருணங்கள். ஜலந்தரில் ராஷீல் வீட்டில் எங்களுக்கு மிகுந்த ஆத்மீகமான வரவேற்பு கிடைத்தது. குருத்வாராவில் பரக் மற்றும் ராஷீல் திருமணச் சடங்குகள் மீண்டும் நடத்தப்பட்டன. அப்பா உணர்ச்சிவசப்பட்டார். ஒருவேளை என்னை அனுப்பி வைக்கும் எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். ஸ்வப்னிலின் ஆறுதல். ஸ்வப்னில் உடனே எங்களிடம் வந்து அப்பாவை அணைத்து கொண்டு கூறினார், அங்கிள், நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக நினைக்க வேண்டாம். உங்களது இந்த மகனும் மகள் வாணியும் எப்போதும் உங்களுடனேயே இருப்போம். கேலி. ராஷீலின் அன்னிமார்கள் என்னை கித்தா நடனம் ஆட இழுத்தனர். ஒரு அன்னி பஞ்சாபியில் குறும்புடன் கூறினார், திருமணத்திற்கு பிறகு மணப்பெண் மணமகனுடன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இங்கிருந்து அனுப்புவோம். வெட்கத்தில் எனது கண்கள் தாழ்ந்தன. அந்த கேலியை நான் மிகவும் ரசித்தேன். அன்னையின் பாதம். அல்கா மேமால் தான் ராஷீல் மரியாதையுடன் தனது குடும்பத்திடம் திரும்ப முடிந்தது என்பதை நான் உணர்ந்தேன். நான் அவரை தேடிச் சென்று பாதங்களை தொட்டு வணங்கி இவ்வாறு கூறினேன், அம்மா, நீங்கள் எனக்கு தெய்வம். அடுத்த 7 நாட்கள் குறித்த கவலை. திரும்பி வரும் பயணம். வரும் வழியில் நான் ராஷீல் மற்றும் பருஷ்னியுடன் பின் இருக்கையில் அமர்ந்தேன். பறக்கும் ஸ்வப்னிலும் களைப்பிலும் மாறி மாறி கார் ஓட்டி எங்களை பாதுகாப்பாகச் சேர்த்தனர். தடையற்ற திருமணத்திற்கான ஆசை. இப்போது திருமணத்திற்கு இன்னும் 7 நாட்களே உள்ளன. அதற்கான தயாரிப்புகளும் நிகழ்வுகளும் மட்டுமே மிச்சமுள்ளன. எனது திருமணம் எவ்வித இடையூறுமின்றி நடந்து முடிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் வாழ்க்கையில் நாம் நினைப்பது எல்லாம் நடப்பதில்லை. திருமணத்தில் ஏதேனும் தேவையற்ற இடையூறு வரப்போகிறதா? ஆவல். காதலின் நெருக்கம் மற்றும் ஒரு எதிர்பாராத தடையை பற்றிய பயம். காதல் விலைமதிப்பற்றது வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 69. ஜலந்தர் உத்தரவு, நீண்ட பயணம் மற்றும் அன்னிமார்களின் கேலி.
இனி எமது திருமணத்திற்கு 11 நாட்களே உள்ளன. நாம் எப்போது கிளம்ப வேண்டும்? நான் கவலையடைந்தேன். வாணி, மற்ற அனைவரும் நாளை மறுதினம் விமானத்தில் செல்கிறார்கள். ஆனால் நீ, நான் மற்றும் அங்கிள் நாளைக்கே காரில் கிளம்ப வேண்டும், ஸ்வப்னில் கூறினார். ஏன் அப்படி? நாமும் ஏன் விமானத்தில் செல்லக்கூடாது? எனது கவலை இன்னும் அதிகரித்தது. அண்ணியும் அண்ணாவும் வரும் வழியில் பாரத தரிசனம் செய்து கொண்டே காரிலேயே வர விரும்புகிறார்கள். அதனால்தான் அண்ணா நம்மை காரில் வரச் சொன்னார், ஸ்வப்னில் காரணம் கூறினார். நான் அப்பாவிடம் கேட்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்று உங்களுக்குச் சொல்கிறேன். அப்பா ஜலந்தர் வரச் சம்மதிப்பாரா? திருமணத்திற்கு முன் எனக்கு அனுமதி தருவாரா என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது. நீ அவரிடம் சொல். ஜலந்தர் செல்வதைத் தவிர அங்கிளுக்கும் உனக்கும் வேறு வழியில்லை, ஸ்வப்னில் ஒருவிதத்தில் உத்தரவிட்டார். நான் அப்பாவிடம் அந்த பயணம் பற்றி பேசியபோது அவர் என்னை அனுப்பவோ அல்லது அவர் வரவோ தயாராக இல்லை. ராஷில் வருத்தப்படுவார் என்று நான் சொன்ன பிறகு அவர் எனக்கு அனுமதி தந்துவிட்டார். ஆனால் அவரால் வர முடியாது என்றார். நான் ஸ்வப்னிலுக்கு போன் செய்தேன். ஸ்வப்னில், அவ்வளவு தூரம் பயணம் செய்வது தனது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று அப்பா கூறுகிறார். திருமணத்தின் போது உடல்நிலை சரியில்லாமல் போகும் ரிஸ்கை அவர் எடுக்க விரும்பவில்லை. அவர் ஜலந்தர் வர தயாராக இல்லை என்று சொன்னேன். சரி, அவருக்கும் விமான டிக்கெட் முன்பதிவு செய்கிறேன், ஸ்வப்னில் ஒரு வழியை கண்டுபிடித்தார். அப்படித்தான் அப்பாவின் முதல் விமான பயணம் முடிவானது. நானும் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். முதல் காரணம், எனக்கு ஜலந்தரில் ராஷிலின் பிறந்த வீட்டாருடன் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் ஸ்வப்னிலுடன் நீண்ட பயணம் என்ற எண்ணமே என்னை உற்சாகப்படுத்தியது. இனி எனது மனதில் இனிமையான கற்பனைகள் தொடங்கின. அந்த கற்பனைகளே இவ்வளவு இனிமையாக இருந்தால் அவை நிஜமாகும் போது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்து ஒவ்வொரு கணமும் உற்சாகமாக இருந்தேன். மறுநாள் ஸ்வப்னில் என்னை அழைத்துச் செல்ல வந்தார். காரில் நான், ஸ்வப்னில் மட்டும் இருப்போம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நடந்தது வேறு. காரை வசந்தா ஓட்ட வேண்டும். வசந்தா எனது சூட்கேஸை டிக்கியில் வைக்கும் போது ஸ்வப்னில் இவ்வாறு கூறினார். நம்மை ஜலந்தர் சேர்த்த பிறகு வசந்தா ரயிலில் திரும்பி வந்து விடுவார். ஜலந்தரில் இருந்து வரும்போது பரக் அண்ணாவும் நானும் இருப்போம் என்பதால் அப்போது நமக்கு வசந்தா தேவையில்லை. எங்களை ஒன்றாக பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஜன்னல்கள் வழியாக எனது வருங்கால கணவரை பார்க்க ஆவலுடன் பார்த்தனர். அதை பார்த்து எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஆமாம், பாதுகாப்பான பயணத்திற்காக நீங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்று நான் கூற வேண்டியதாயிற்று. இது எனது முடிவல்ல, பாட்டியின் முடிவு. திருமணத்திற்கு சில நாட்களே இருக்கும் போது மணமக்கள் தனியாக இருப்பதை அவர் விரும்பவில்லை என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே கூறினார். நாங்கள் சாதாரண மணமக்களை போன்றவர்கள் இல்லை என்று பாட்டிக்கு தெரியாது. நாங்கள் தனிமையை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என்று நானும் சிரித்துக்கொண்டே கூறினேன். ஆமாம் மகனே, உங்கள் பாட்டிக்கு நிறைய அனுபவம் உண்டு. அவர் இப்படி செய்து எனது கவலையையும் போக்கிவிட்டார். இது அப்பாவின் குரல். அவர் எப்போது எங்களுக்கு பின்னால் வந்தார் என்பதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. நான் சற்று வெட்கப்பட்டேன். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கினோம். நன்றாக இருங்கள் என்று அவர் ஆசீர்வதித்து எங்களை அனுப்பி வைத்தார். நாங்கள் அமர்ந்ததும் கார் இலக்கை நோக்கி புறப்பட்டது. நான் எனது சஞ்சலமான மனதிற்கு இவ்வாறு சமாதானம் கூறினேன். கொஞ்சம் பொறுமையாக இரு, இன்னும் 10 நாட்கள் தானே இருக்கிறது. அதன் பிறகு ஒருவர் மீது ஒருவருக்கு சகல உரிமைகளும் சுதந்திரமும் வந்துவிடும். வாணி, என்ன யோசிக்கிறாய் என்று ஸ்வப்னில் கேட்டதும் நான் திடுக்கிட்டேன். திருடி பிடிபட்டது போல தோன்றியது. ராஷிலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று ஒரு சின்ன பொய் சொன்னேன். நீ எப்போதாவது சுடோகு புதிர் விளையாடியிருக்கிறாயா என்று ஸ்வப்னில் தனது லேப்டாப்பை திறந்தபடி கேட்டார். எப்போதும் இல்லை, எப்போதாவது ஒருமுறை விளையாடியிருக்கிறேன் என்று சொன்னேன். நமக்கு நீண்ட தூர பயணம் இருக்கிறது. இந்த நேரத்தை ஏதேனும் நேர்மறையாக பயன்படுத்துவோம் என்று ஸ்வப்னில் சுடோகுவை திறந்து லேப்டாப்பை என்னிடம் காட்டினார். நான் இல்லை, நீங்கள் விளையாடுங்கள், நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்போது ஸ்வப்னில் தனது சீட் பெல்ட்டை தளர்த்தி எனது பக்கமாக நகர்ந்தார். நான் ஸ்கிரீனை சரியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஸ்வப்னில் எனக்கு விளக்கிக் கொண்டே சுடோகுவை விளையாடத் தொடங்கினார். நான் லேப்டாப்பை சரி செய்து கொண்டேன். இப்போது சரிபாதி எனது மடியிலும் பாதி ஸ்வப்னில் மடியிலும் இருந்தது.
இதுவே வசதியாக இருப்பதாக நானும் சைகை செய்தேன். இதன் மூலம் நாங்கள் இருவரும் மிக நெருக்கமானோம். தோள் முதல் பாதம் வரை ஸ்வப்னிலின் ஸ்பரிசத்தை என்னால் உணர முடிந்தது. நாங்கள் இவ்வாறு சேர்ந்து விளையாடுவது வசந்தாவிற்கு எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஜலந்தர் பயணத்தில் நான் ஸ்வப்னிலின் மற்றொரு புதிய பக்கத்தை பார்த்தேன். சுடோகு தவிர்த்து நியூரோனேஷன், குயிண்டம் போன்ற புதிய புதிய விளையாட்டுகளை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இவை அனைத்தும் மூளைக்கு வேலை கொடுக்கும் நல்ல விளையாட்டுகள். ஸ்வப்னில் மிக எளிதாக விளையாடினார், எனக்கு அது சற்று கடினமாக இருந்தது. அவர் என்னை உற்சாகப்படுத்தி என்னையும் ஆட வைத்தார். இப்படி அநேக நேரங்களில் ஜன்னல் வழியே காட்சிகளை பார்த்தும் விளையாட்டுகள் விளையாடியும் சென்றோம். இடையில் ஸ்வப்னில் கொண்டு வந்த சத்தான தின்பண்டங்களை சாப்பிட்டோம். ஸ்வப்னில் உணவுகளை கூட மிகவும் யோசித்து தேர்ந்தெடுத்திருந்தார். வாணி, இவை அனைத்தும் ஆரோக்கியமான உணவுகள். இன்னும் சில நாட்களில் எமது திருமணம் இருப்பதால் நாம் முழு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். எதைச் சாப்பிட்டாலும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஸ்வப்னில் கூறினார். ஆமாம், இது முக்கியம். ராஷில் வீட்டிலும் விருந்துகள் தான் இருக்கும் என்பதால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஸ்வப்னிலிற்கு என் மீதிருக்கும் அக்கறை எனக்கு முன்பே தெரியும். ஸ்வப்னில் கல்லூரி நாட்களில் தவறு செய்திருக்கலாம், ஆனால் இன்று அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று சொல்வதில் எவ்வித மிகைப்படுத்தலும் இல்லை. வசந்தாவை அழைத்து வந்தது நல்ல முடிவு என்று எனக்கு தோன்றியது. இல்லையென்றால் ஸ்வப்னில் டிரைவிங்கில் இருந்திருப்பார், என்னுடன் இவ்வளவு நேரம் செலவிட முடியாமல் போயிருக்கும். நாங்கள் ஜலந்தர் சென்றடைந்தோம். பயணம் கண் இமைக்கும் நேரத்தில் முடிந்தது போல இருந்தது. ராஷில் வீட்டில் எங்களை மிகுந்த ஆத்மீகத்துடன் வரவேற்றனர். நான் அந்த வீட்டு பெண்ணைப் போலவே உணர்ந்தேன். 4 மணி நேரம் கழித்து அப்பாவும் மேமும் மற்றவர்களும் வந்தனர். ராஷில் வீட்டார் மிகுந்த விசாலமான இதயம் கொண்டவர்கள். அனைவருக்கும் மிகுந்த மரியாதை கொடுத்தனர். அனைவரும் ராஷிலையும் பேத்தியையும் மருமகனையும் பார்த்து மிகவும் பூரித்து போயினர். எம்மீதும் அதே அளவு அன்பை பொழிந்தனர். பல வருடங்கள் கழித்து ராஷில் வீட்டிற்கு வந்த நிகழ்வு திருவிழா போல இருந்தது. குருத்வாராவில் பரக் ராஷில் திருமணம் மீண்டும் நடந்ததைப் போல தோன்றியது. நான் அப்பாவுடனேயே இருந்தேன். அவரது கண்கள் கலங்கின. ஒருவேளை எனது திருமணத்தை பற்றி யோசித்து தனது ஒரே மகளையும் அனுப்ப வேண்டுமே என்று வருத்தப்படுகிறார். நான் அவரது கண்ணீரை துடைத்து எனது தோளில் அவரது தலையை சாய்த்து கொண்டேன். ஸ்வப்னில் இதை பார்த்து எங்களிடம் வந்தார். அங்கிள், நீங்கள் எப்போதுமே தனிமையில் இருப்பதாக நினைக்காதீர்கள். இந்த மகனும் மகள் வாணியும் எப்போதும் உங்களுடனேயே இருப்போம் என்று அவர் மனம் அறிந்து கூறினார். நீ எனது மருமகனாகவே இரு, உன்னை மகனாக நினைக்க முடியாது. ஏனென்றால் எனது மகனை நான் இழந்துவிட்டேன். உன்னை ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை என்று அப்பா மிகவும் உருக்கமாக கூறினார். ஸ்வப்னில் அவரை அணைத்து கொண்டார். அங்கு கித்தா பாங்க்ரா நடனங்கள் நீண்ட நேரம் நடந்தன. ராஷிலின் அண்ணிமார்கள் என்னை கித்தா ஆட இழுத்தனர். எனக்கு தெரியாது என்று சொன்னேன். அவர்கள் சொன்னது, கித்தா நாங்கள் கற்றுத்தருகிறோம் உங்களுக்கு. நாங்கள் உங்களுக்கு கித்தா கற்றுத்தருகிறோம். ஒரு அண்ணி குறும்புடன் மேலும் இவ்வாறு சொன்னார். திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தே அனுப்புவோம். திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தே அனுப்புவோம். அவரது பேச்சில் எனக்கு மிகுந்த வெட்கமாக இருந்தது. தலைகுனிந்தேன். அவர்கள் என்னை தர்மசங்கடத்தில் ஆழ்த்தினார்கள். ஆனால் அது எனக்கு சந்தோஷமாகவே இருந்தது. முதலில் சங்கடமாக இருந்தாலும் பிறகு நானும் அவர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடினேன். எப்போதுமே இல்லாத சந்தோஷத்தில் இருந்தேன். ராஷில் தனது குடும்பத்தை விட்டுச் சென்றதால் எவ்வளவோ இழந்துவிட்டாள் என்பது புரிந்தது. ஆனால் இப்போது அல்கா மேமால் அவளுக்கு மீண்டும் அந்த மரியாதை கிடைத்துள்ளது. நான் மேமிடம் சென்று அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். அம்மா, நீங்கள் எனக்கு தெய்வம் என்று சொன்னேன். அவர் என்னை அணைத்து கொண்டார். அனைவரிடமும் விடைபெற்று திருமணத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன். திரும்பி வரும்போது எமது பயணம் பாதுகாப்பாக அமைந்தது. இனி திருமணத்திற்கு இன்னும் 7 நாட்களே உள்ளன. அதன் பிறகு நாமும் ஒன்றாகிவிடுவோம். எவ்வித தடையுமின்றி திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆனால் வாழ்க்கையில் நினைத்தது நடப்பதில்லையே. ஏதோ ஒரு எதிர்பாராத தடை வரப்போகிறது.
தொகுப்பாளரின் முடிவுரை. அன்பார்ந்த நேயர்களே, எபிசோட் 69 ஒரு அழகான பயணம் மற்றும் உணர்வுகளின் கலவை. திருமணத்தில் வரப்போகும் அந்த தடை என்ன? தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடை பாருங்கள். எபிசோட் 69 நிறைவுற்றது.